ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டுன்னு சொல்லி ரீல்ஸ் எல்லாமே போட்டிருப்பேன். ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட் எதுக்கு கண்டக்ட் பண்ணாங்க, எந்த பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்டை பற்றி இதில் பேச போகிறேன். ஸோ எவ்வளோ டைம் ஆகும்னு தெரியல. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறது மூலயமா என்ன பெனிஃபிட்ஸ்னு இந்த வீடியோவில் நான் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் திருப்பூரில் ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹால் பார்த்தீங்கன்னா பிருந்தாவன் ஹால் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் அம்மாவும் அங்கே கிளம்பி போயிட்டோம். போய் பார்த்தா ஒரு ஆள் கூட இல்லை. அதுக்கப்புறம் ஹால் மாற்றிட்டாங்க போல், என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் கோகுலம் பார்க் அதே சின்னியம்பாளையத்தில் தான் இருக்குது. ஸோ அதையும் எங்கன்னு கேட்டுட்டு நானும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா நேராக இந்த ஈவெண்ட்டுக்கு கிளம்பி போயிட்டோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து எங்கள் சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி திருப்பூரில் கண்டக்ட் பண்ணியிருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் 4-5 பேர் சேர்ந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த டைம் அவர் ஒரு ஆள் மட்டுமே கண்டக்ட் பண்ணியிருந்தார். ஸோ சூப்பராகவே கண்டக்ட் பண்ணியிருந்தார். போர் அடிக்கவே இல்லை. அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு மதுரையிலேருந்து திருச்சி, ஊட்டி இங்கேருந்தெல்லாம் வேறு ஆள் வந்திருந்தாங்க. ஸோ இந்த பாட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து தான் வந்திருந்தாங்க, பறவையிலேருந்து வந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிற ஒரு ஷோ ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா நாங்கள் திருப்பூரில் பண்ணும்போது அதான் முதல் முறை வெங்கட் சார் நானு அவன் மனைவியா இருக்கட்டும் எல்லாம் குழப்பத்திலே உட்காந்துருக்கோம். என்ன குழப்பம், அந்த ககுத்து கேட்பான். ககுத்து மட்டும் கிடையாது, அந்த மனுஷன் படிச்ச மனுஷங்களாம் 42 கேம் படிச்ச கேமா கொடுத்தாரு எங்கள்கிட்ட. எங்களுக்கு என்னன்னா முதல்ல பெண்களை மட்டுமே மையப்படுத்தி பண்ற கேம் எப்படி இருக்கும், அவங்க என்ஜாய் பண்ணுவாங்களான்னு பார்த்தா உண்மையிலே அன்னைக்கு தான் மேடம் தெரிஞ்சு புருஷனை விட்டு வந்தா நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருப்போம். புருஷனை விட்டுறதுக்கும் சந்தோஷம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மேய்க்கலாம், நீ தான் பத்திங்க உங்க ஆதார் கார்டை நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு திருப்பூர்ல உண்மையிலேயே மனசார பாராட்டினேன். அத்தனை பெண்களும் முடிச்சுட்டு போகும்போது எங்க கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, இந்த ஹோல் டே எங்களால இனிமேல் லைஃப்ல மறக்கவே முடியாது. இன்னொரு நாள் இந்த டே எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னாங்க. வாழ்க்கையில எல்லா டேமே கிடைக்கும், அது நாம தான் கிரியேட் பண்ணிக்கணும். நாம தான் சாக்ரிஃபைஸாவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்த ஒரு நாளைக்காக பெண்கள் இப்படி அந்த நிகழ்ச்சி அவ்வளவு சக்சஸ் ஆனதுக்கான காரணம் தான் இன்னைக்கு திரும்ப நம்ம இவ்வளவு பேர் ஒண்ணு கூடி இருக்கோம். அதனால இன்னைக்கு ஒரு நாள் உங்க யாருக்கு கல்யாணம் ஆகும் ஸோ இப்படி தாங்க இந்த ப்ரோக்ராம் அவ்வளோ ஜாலியாக போச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வச்சுருந்தாரு. ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டான்ஸ் எல்லாமே இருந்துச்சு, சூப்பராக நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உமன்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்க மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட் எதுக்காண்டினா ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு யாராச்சும் இன்வெஸ்டர்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நீட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம் கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம். ஸோ அதனால் இது மூலயமா பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கும். ஸோ எங்கள் ஆஃபீஸில் வெப்சைட் நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட நியூ பிஸ்னஸ் பண்ண போகிறவங்க, இல்லை ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்க, அவங்களுக்கு வெப்சைட்ஸ் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாலும் எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் அவங்களுக்கு ஃப்ரீயாகவே வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்தவங்களுக்கு. ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா நிறையா இன்வெஸ்டர்ஸ் புதுசாக வர்ற பிஸ்னஸ் பண்ணுற உமன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா கேம்ஸும் கண்டக்ட் பண்ணாங்க. குவிஸ் கேம்ஸ் தான், எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இதில் வின் பண்ண அந்த டீமோட ஹெட்டு ஒரு 8 மெம்பர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க அலோகேட் பண்ணி. ஸோ அதை வேற ஒருத்தர் தான் ஸ்பான்சர் பண்ணுறாரு. அவங்க ஸ்பான்சர் பண்ணி இவங்களை டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த குவிஸ் கேமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இதில் யார் ஃபஸ்ட்டு அந்த ஆன்சரை கிளிக் பண்ணுறாங்களோ ஸோ அந்த டீம் தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அந்த டீமோட ஹெட்டை தான் பார்த்தீங்கன்னா அடுத்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதில் யார் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி நல்லா இது பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா டூர் அலோகேட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் நெக்ஸ்ட்டு எப்போ போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 8 அடுத்து இந்த ஈவெண்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன வென்யூன்னு இன்னும் சொல்லவே இல்லை. பட் ஆனால் அதுக்கான ப்ரிவ்யூ இந்த டைமே ஓப்பன் பண்ணிட்டாங்க.
பட் ஆனால் வந்து வென்யூ மட்டும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. ஸோ வென்யூ போட்டோம்னா கண்டிப்பாக நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் அந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலிஸ்லேருந்து எல்லாருமே கூட்டிகிட்டு வரலாம். ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அவங்க பசங்க எல்லாருமே வந்து இங்கே வரலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து 9:30 to வந்து 2 o'clock வரையும் நடந்துச்சு. ஸோ மார்ச் 8 வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து காலையில் 9 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock வரையும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. நடுவில் லஞ்சும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்கும். பட் ஆனால் வந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது. உமன்ஸுக்கு வந்து ஒரு ஜாலி தான், கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கால்வாசி பேர் அறந்தாங்கி நிசா பார்க்கலான்னு கூட வருவாங்க. ஸோ இது மூலியமா பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து வந்து மதுரையில் போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது கன்ஃபார்மானு எனக்கு தெரியலை. அது என்ன வென்யூன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் மூலமாக அந்த வென்யூ எங்கே, அடுத்த பெண்ணை வென்றிட ப்ரோக்ராம் எங்கே இருக்குன்றத வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து ஒரு சில கிளிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அறந்தாங்கி நிஷா பேசினது. ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கருமம் அங்க ரவுண்டா கிடக்கும். இவங்க ஒரு வாரம் உள்ள போயிட்டு குடும்பம் நடத்திருப்பாங்க. வெளியில போய் அதை எடுத்து அப்படி போட மாட்டாங்க. போட்டா கை குஷ்டமாயிடும். அங்கே கிடக்கும் அந்த நாட்டம். அது வந்து அப்படியே பாத்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்து துவைக்கணும். ஷாட்டை தட்டு பக்கெட் பக்கெட் நவீன கட்டண கைப்பிடியில் இருக்கிற பாத்ரூம் மாதிரியே இருக்கும். ஒரு அரை நாள் நம்ம வீட்டுல இல்லைன்னா கூட அது வீடாவே இருக்காது. அப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம எல்லா விஷயத்திலயுமே சரியா இருக்கும். அதனால பெண்கள் எப்பவுமே நம்ம வீட்டுல தானே இருக்கோம். எனக்கே நான் வந்து உண்மையிலேயே முதல்வர் அவர்கள்ட்ட ஒரு கோரிக்கையே வைக்கலான்னு இருக்கேன். நீங்க மத்ததெல்லாம் கூட தண்டனை கொடுக்காம போங்க, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இந்த வீட்டுக்கு வந்து நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இல்ல உனக்கு என்ன சும்மா தானே இருக்கேன், அவனெல்லாம் தூக்கி போக்சோ சட்டத்துல போடணும். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, நான் இது வரைக்கும் சும்மாவே இருந்ததுடா. சும்மா இருக்கிறதா என்ன தெரியுமா? காலையில் எழுந்திருக்க வேண்டியது, நல்ல உணவு அருந்த வேண்டியது, தூங்க வேண்டியது, எந்திரிக்க வேண்டியது, திரும்ப எந்திரிக்க வேண்டியது, திக்க வேண்டியது, தூங்க வேண்டியது, திரும்ப எந்திரிக்க வேண்டியது, திக்க வேண்டியது, தூங்க வேண்டியது. இதுக்கு பேரெல்லாம் சும்மா இருக்கிறது. இவங்க எல்லாம் திங்கிறதுக்கு நம்ம தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். காலையில ஆரம்பிக்கிற அத்தனை எத்தனை மணி ஆனாலும் அப்பாடா அப்படிங்கிறதுக்குள்ள நைட்டு 1 மணி ஆயிடும். இந்த வடிவேல் ஒரு படம் சொல்லுவார்ல, காலையில எத்தனை மணி சாப்பிடுவா? 11 மணிக்கு, 3 மணிக்கு நைட்டு முடிச்சிடும். எனக்கு தெரிஞ்சு எல்லா பெண்களுமே அந்த நிலைமையில தான் சாப்பிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஆம்பளைங்க வீட்டுக்குள்ள வந்தால உடனே சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை, நல்லா தோட்டத்தை பழுக்க வச்சு வாய்க்கு வந்துருச்சிருக்கேன். வாயை திறக்க கூடாது இனிமே நம்மளை பார்த்து. ஏன்னா அவ்வளவு உழைக்கிறோம், அவ்வளவு கஷ்டப்படுறோம் எல்லாரும் உலகத்திலேயே. அது குறிப்பா நான் ஏன் அடிக்கடி வலியை மட்டும் பார்த்த தகப்பனால் ஒரு நாளும் ஒன்னால தாண்டா எனக்கு இந்த வலின்னு ஒரு நாளும் அப்பா சொல்லி காட்டவா வரவே இல்லை. அதனால எனக்கு எப்பவுமே அப்பா ஸ்பெஷல் தாங்க. அதனால அப்பாவை கொண்டாந்து நாம கட்டினதோட கம்பேர் பண்ணாது என்னைக்குமே. அவங்க வேறு இவங்க வேறு. அப்பா எல்லாம் நம்ம நடந்தா பிடிச்சு போயிடுவாரு. காசு இல்லைனால ஆட்டோ பிடிப்பாரு. எங்க வீட்டுக்கு சொல்லுவாரு, நட உடம்பு குறையட்டும், எங்கிட்டு உடம்பு குறையுது, இப்படியே தான் போகணும். அதனால வாழ்க்கையில இருந்தா, ஆனா அதுக்காக நம்ம அம்மாவை குறை சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற எல்லா பெண்களுக்குமே கல்யாணம் ஒரு டாஸ்க் தான். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய டாஸ்க் வந்துடும். அது மென்டல் ப்ரெஷருங்க. அதை உடனே எல்லாம் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியாது. எங்க பாட்டி காலத்துல, அம்மா காலத்துலலாம் அவங்க எப்படி பெத்தாங்க, எப்படி வளர்த்தாங்க இப்போ வரைக்கும் தெரியல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம 1-2 தான் வச்சிருக்கோம். நம்ம பாட்டி காலத்துல 12 எல்லாம் இருந்துச்சான். இதே வேலையா இருந்துட்டாங்க. அப்ப நோ என்டர்டைன்மெண்ட், டிவி சினிமாலாம் கிடையாது. நீங்க பாட்ட நல்லா நுண்ணுலாம் தெரிஞ்சுட்டாங்க. என்னடா பார்த்தா வருஷத்துக்கு ஒன்று. அந்த காலத்துல மாட்டு வண்டிலாம் வந்து டெலிவரி எல்லாம் கூட்டி போவாங்க. மாட்டு வண்டி, குதிரை வண்டியா 10 மாசத்துல குதிரை வந்து நிக்குமா. எங்க வீட்டுல ரெடி ஆயிருக்கோம், கூட்டிட்டு போவாங்க. என்னன்னா எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, நான் இன்னைக்கு அதை உண்மையிலே நம்ம தொலைச்சிட்டோம். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 10 குழந்தை பத்து 12 குழந்தை இருந்தாலும் அவ்வளவு ஒத்துமையா இருந்தாங்க. அந்த குழந்தைகளாம் ஆரோக்கியமா இருந்தது. நாம இன்னைக்கு 1 அன்னைக்கு வலிச்சு பார்த்தாங்க, இன்னைக்கு கிழிச்சு போயிடுறோம். போனோடனே குழந்தை ஆபரேஷன் தான், நார்மல் டெலிவரி வாய்ப்பே இல்லை. என்னதான் பண்றோம் நம்மளும் தெரியல. குழந்தை பெற்கிறது 1-2 கூட நம்ம அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். என்னன்னே தெரியல. உண்மையிலேயே குழந்தை பெற்றுக்கிற கஷ்டத்தெல்லாம் தாண்டி இந்த குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புற கஷ்டம்னு ஒண்ணு இருக்கு பாரு. அதையாவது இந்த ஆம்பளைங்க ஷேர் பண்றாங்களா? எல்லாருக்கும் இந்த டைலாக் ஞாபகம் இருக்கும். காலையில உங்க பிள்ளைய எழுப்பும் போது எல்லா பிள்ளைங்க ஒரு வார்த்தை சொல்லும். எழுப்பும் போது 5 minutes மா, என் பிள்ளை சொல்லும். நானும் 5 minutes ஆயிடுச்சுடா, 5 minutes மா, 42,000 5 minutes வந்திருக்கும். பக்கத்துல அந்த 5 minutes படம் தூங்கிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு அந்த குழந்தைக்கு சம்மந்தம் இல்லை. அது அப்படி அப்படி சென்னை மொழியா எழுதி குடிச்சு வளர்ந்தது. ஆனா
தெரியுமா? சில நேரத்துல கடுப்பாய் நம்மளே திட்டுவாங்க. என்ன அப்படின்னா அழுகுது மய உனக்கெல்லாம் நான் அழுகுறது இதெல்லாம் நான் ஓப்பனாக அழுவ அப்படிப்போம். அதாவது நல்ல புத்திசாலியா இருக்கும் போது அவங்க பிள்ளைக்குவாங்க. ஏதாவது சேட்டை பண்ணா வாப்பிள்ள பாக்க. அதனால அதை காலையில 5 நிமிஷம் சொல்லி நம்ம வெறுப்பு கடுப்பாய் அதை எழுப்பி கல்லடிய ராணுவ ஸோ இப்படி தான் ஃபங்க்ஷன் போச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ டான்ஸ் போட்டு எல்லாரையுமே ஆட சொல்லியிருந்தாங்க. இன்க்ளூடிங் அந்த பறவை பாட்டி. அவங்க கூட சூப்பராக தான் ஆடுனாங்க. ஸோ நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீ பிரேக் விட்டுருந்தாங்க. ஸோ டீயும் வந்து பிஸ்கெட்ஸும் கொடுத்துருந்தாங்க. அது முடிச்சுட்டு அடுத்த 10 மினிட்ஸ்லேயே வந்து இங்கே உள்ளே வர சொல்லிட்டாங்க எல்லாரையுமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்ததுக்கப்புறம் அவார்ட் கொடுக்குறது தான். நிறையா வந்து இன்ஃப்ளூயன்சர் வந்து வந்திருந்தாங்க. இன்ஸ்டாவில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் வந்து இங்கே கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அவார்ட் கொடுக்கறது தான் வந்து அடுத்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே அவார்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த பெண்ணை வென்றிடு ப்ரோக்ராம் வந்து மார்ச் 8ஆம் தேதி நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து எல்லாத்துக்கிட்டேயுமே வந்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கள் சார் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆண்களாக எங்களுக்கு பிறந்து வளர்ந்த வரைக்கும் அம்மா அம்மான்னு பேசிட்டு இருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு ஒய்ஃப் அப்படின்னு இருப்போம். இல்லை ஏதாவது பிரச்சனையா சிஸ்டர்கிட்ட கேட்போம். கொஞ்ச நாள் கழிச்சு மகள்கிட்ட கேட்போம். கல்யாணம் ஆகும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமான மகள்கிட்ட கூட டவுட்ஸ் கேட்டு கிளியர். வெரி எக்ஸைட்டட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எப்படா மார்ச் 8th வந்து வரும், அடுத்த ப்ரோக்ராம் எப்படா அட்டன் பண்ணுவோன்னு தான் இருக்கேன். ஸோ நானே மனசில் வேண்டிகிட்ருக்கேன். வென்யூ வந்து மதுரையில் வச்சா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்னு தான் வேண்டிகிட்ருக்கேன். ஸோ மதுரையில் வைப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியலை. சார்கிட்ட தான் கேட்கணும். நானும் அறந்தாங்கி நிஷா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் சத்தியமாக என்னால் முடியவே இல்லை. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அறந்தாங்கி நிஷாவை போட்டு முக்கிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஃபோன் பேசுகிற மாதிரியே எஸ்கேப் ஆகிட்டாங்க. இத்தனை பேர்த்து கூட சமாளிக்க முடியாதுன்னு அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் எல்லாமே சூப்பராக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து நானும் அம்மாவும் வந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஸோ அங்கேருந்து 2 பேருமே கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் 2-3 டைம் வந்து ஃப்ளைட்டு ஏறுறது இறங்குறது எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.